பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போதே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அல்வா எடுத்து வந்து சென்னையில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கெலாம் சோல் பண்ணேன். அதன் அடிப்படையில் எனக்கு சில ரெஃபரன்ஸ் மூலமாக சில ஸ்வீட் ஸ்டால்ஸு பேக்கரிஸ் வந்து அல்வா சப்ளை பண்ணேன். இது எனக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் மட்டும் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது, நெகோசியேஷன் ஸ்கில் என்னென்ன, வெண்டார்ட்ட எப்படி பேசணும், சொசைட்டியோட எப்படி பழகணும், இது மாதிரி நிறைய ஸ்கில் எனக்கு கிடச்சிது. இந்த அனுபவம் தான். வேலை பார்த்தது 2 வருஷம் தான் டிகிரி முடிச்சுட்டு. அதுக்கு நான் ஓனாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சுருக்கேன். சென்னையில் சொந்தமாக எனக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பங்களா இருக்குது. நான் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், நான் கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், மீடியா பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி என்னால் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சின்ன வயசில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததுனால தான். இன்னும் வெயிட் பண்ணாமல் ஒரு 5000 ரூபாவோ 10,000 ரூபாச்சோ பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். வெற்றியோ தோல்வியோ ஆனால் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி.